ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். உலகெங்கும் உள்ள தமிழ் நெஞ்சங்களுக்கும் ஆன்மீக நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதிடர் கண்ணன் சின்னராஜ். இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியதுங்க, மங்களகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் பயிற்சி கும்பராசி கும்ப லக்னக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை தரப்போகிறார் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோங்க. நம்ம சேனலை முதலாக பார்க்கக்கூடியவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்க, ஆல் ஆப்ஷனை கொடுங்க, சரிங்களா? அப்போ அதே போல் இந்த செவ்வாய் பகவான் பயிற்சி அப்படிங்கிறது எந்த தேதியிலிருந்து எந்த தேதி வரைக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, விசுவாவசு வருடம் ஐப்பசி மாதம் 10ஆம் தேதி திங்கட்கிழமை 27/10/2025 அன்று பிற்பகல் 3:41 துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க. இந்த பயிற்சியானது கார்த்திகை மாதம் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 7/12/2025 வரை விருச்சிக ராசியில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்ய போகிறார். அப்படி கோச்சார பிரகாரம் இந்த விருச்சிக ராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் கும்பராசி கும்ப லக்னக்காரர்களுக்கு எப்பேற்பட்ட பலனை கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இந்த பதிவில் நம்ம பார்க்கலாமுங்க. பலனை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி செவ்வாய் பகவான் அப்படிங்கிறவருக்கு 2 விதமான குணங்கள் இருக்குங்க. அது என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். ஒன்று, நல்லதையும் செய்யக்கூடியவர் செவ்வாய் பகவான். இன்னொன்று, கெட்டதையும் செய்யக்கூடியவர் செவ்வாய் பகவான். அப்படின்னா இந்த சாஸ்திர அகராதிப்படி ஜோதிட வழிமுறையின் படி பார்த்தோம் அப்படின்னா, செவ்வாய் பகவான் உயிர்காரகத்துவத்தை கெடுக்கக்கூடியவராகவும் பொருள்காரகத்துவத்தை கொடுக்கக்கூடியவராகவும் இருக்கிறாருங்க இந்த செவ்வாய் பகவான். அப்போ இந்த செவ்வாய் பகவான் பொருள்காரகத்துவத்தை கொடுக்கக்கூடியவராகவும் உயிர்காரகத்துவத்தை கெடுக்கக்கூடியவராகவும் அமைஞ்சிருக்கும் போது, இப்போ இந்த கும்ப ராசி கும்ப லக்னக்காரர்களுக்கு விருச்சிக ராசி என்பது 10ஆம் இடம். இந்த 10ஆம் இடத்தில் இந்த செவ்வாய் பகவான் நின்று எந்த மாதிரியான பலனை தரப்போகிறார் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம். 10ஆம் இடத்துல எந்த ராசி எந்த லக்னமாக இருந்தாலும் 10ஆம் இடத்தில் நின்று செவ்வாய் பகவான் எப்பேற்பட்ட பலனை கொடுப்பார் அப்படின்னா, இது கோச்சார பிரகாரமாகவும் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அமைப்புக்கும் சரி, இது ரெண்டுத்துக்குமே இது பொருந்துங்க. அப்போ எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறார் அப்படின்னா, 10இல் செவ்வாய் இருந்தால் வியாதியை கட்டாயமாக ஏற்படுத்துவார். அந்த ஜாதகருக்கு ஏற்படுத்துவார், அல்லது அந்த ஜாதகருடைய குடும்பத்தில் கட்டாயமாக வியாதி என்பது கண்டிப்பாக இருக்கும், சரிங்களா? அதுக்கு அடுத்தபடியாக பார்க்கும்போது வியாதி அப்படிங்கும்போது பல ரகமான வியாதிகள் வரலாம். அப்போ குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, இந்த சொறி சிரங்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான வியாதிகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகள் 100% உண்டுங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா, திருடர்களால் பயம். வீட்டில் உங்களுடைய பொன் பொருள் ஏதாவது இருந்தாலும் திருடிட்டு போவாங்க. அது வெளியிலேருந்து திருடிட்டு போகலாம், அல்லது நம்மளுடைய குடும்பத்துக்குள்ளே யாராவது ஒருத்தர் இருந்து எடுத்துக்கிட்டு இது எப்படி இது ஆச்சு அப்படின்றது தெரியல அப்படிங்கிற மாதிரி பேச்சுவார்த்தைகளை மழுப்பி பேசக்கூடிய அளவுக்கு உண்டான ஆட்களும் இருக்கலாம். அப்போது கட்டாயமாக திருடர்களால் இந்த 10ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பதனால பயம் அப்படிங்கிறது இருக்குதுங்க, சரிங்களா? அப்போது அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா, ஆயுதத்தால் ஆபத்து. ஆயுதத்தால் அப்படின்னா கத்தி, கடபாரை, கம்பி, இது போல் சொல்லக்கூடிய ஆயுதங்களால் ஒன்று அடிபட்டு இருப்போம், இல்லைன்னா அதனால் நம்ம ஆபத்தை சந்திச்சிருப்போம், சரிங்களா? இந்த மாதிரியான பிரச்சனை அத்தனையுமே கொடுக்கும். அப்போது இந்த 40 நாளில் செவ்வாய் பகவான் கும்பராசிக்கு 10ஆம் இடத்துல நின்று விருச்சிக ராசியிலிருந்து கொடுக்கக்கூடிய பலன் இந்த மாதிரி இருக்கும். இந்த பிரச்சனைகள் அத்தனையுமே முதல்ல சந்தித்ததுக்கு பின்னாடி என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுப்பாருங்க. அப்போ இந்த 40 நாள் இந்த பிரச்சனையை நம்ம சந்திக்கக்கூடிய அளவுக்கு இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க. ஒரு 20 நாள் அல்லது ஒரு 25 நாள் வரைக்கும் இந்த பிரச்சனையை நீங்கள் சந்திக்கக்கூடிய அளவில் இருக்கும், சரிங்களா?
அப்போ இந்த பிரச்சனையை சந்தித்ததுக்கு அப்புறம் கடைசி ஒரு 10 நாள்லேருந்து ஒரு 15 நாளுக்குள்ளே உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். சரிங்களா? 10ஆம் இடத்தில் செவ்வாய் நிற்கக்கூடியதுனால. சரிங்களா? அப்போ 10ஆம் இடம் அப்படிங்கிறது என்ன? தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம்னு சொல்லுவோம். அப்போ 10ல் செவ்வாய் இருந்தால் என்ன பண்ணுவான்? தொழில் ஸ்தானம், மங்களகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருளாதாரத்தை உயர்த்தி கொடுப்பான்னு நம்ம சொன்னோம். அப்போ அந்த இடத்துல என்ன தொழில் உங்களை ஜெயிக்க வைக்கிறதோட வேலையை செய்வார். சரிங்களா? கட்டாயமாக அது நடக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் உங்களுக்கு கிடையாது. சரிங்களா? சரி, இது 10ஆம் இடத்தில் நின்ன கிரகத்தினுடைய பலன். அப்போ செவ்வாய் பகவான் இன்னொரு விதத்திலே பலனை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறார். அப்போ அது எந்த விதத்தில் கொடுப்பார் அப்படின்னா, செவ்வாயினுடைய பார்வை படக்கூடிய இடத்துக்கு உண்டான பலன்களும் இருக்குது. அதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படி பார்க்கும்போது செவ்வாயினுடைய பார்வை எப்படி? 4, 7, 8 சொல்லக்கூடிய இந்த 3 இடத்தை பார்வை பார்ப்பார். அப்போ அந்த 3 இடத்தை பார்வை பார்க்கும்போது செவ்வாய் பகவான் எந்த மாதிரியான பலனை கொடுப்பார் அப்படின்னா, விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் 4ஆம் இட பார்வையாக கும்ப ராசியை பார்வை பார்க்குறார். அப்போ கும்ப ராசிக்காரர்களுடைய சுய ராசியை பார்வை பார்க்குறார். சரிங்களா? அப்போ அந்த கும்ப ராசியை பார்வை பார்க்கும்போது 4ஆம் இட பார்வையாக அது உங்களோட சுய ராசி ஆகுது இல்லைங்களா? அப்போ சுய ராசியை பார்வை பார்க்கும்போது அந்த கும்பராசி கும்ப லக்னக்காரர்கள் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக இருந்தே தீரணுங்க. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நாம் தான் சொன்னோம் இல்லைங்களா, உயிர்காரகத்துவத்தை கெடுப்பார், பொருள் காரகத்துவத்தை கொடுப்பார். அப்போ சுய ராசிக்காரர்கள் அப்படிங்கிறது உயிர்காரகம். அப்போ அந்த உயிர்காரகரை பார்க்கும்போது கட்டாயமாக நமக்கு உடல் சார்ந்த பிரச்சனை, உபாதைகள், பாதிப்புகளை ஏற்படுத்துவார். குறிப்பாக சொல்லப்போனால் இந்த கழுத்துக்கு மேலே கண்ணு, காது, மூக்கு, வாயு, மூளைக்குள்ளே இருக்கக்கூடிய இரத்தம், நாளம், நரம்பு சம்மந்தப்பட்டதை கட்டாயமாக பிரச்சனைகளை கொடுப்பார். ஒரு விபத்தை ஏற்படுத்தினார் அப்படின்னா முதல்ல உங்களுக்கு அடிப்படக்கூடிய இடம் தலைப்பகுதியாகத்தான் இருக்கும். இந்த கழுத்துக்கு மேலே இருக்கக்கூடிய பகுதியாகத்தான் இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். அப்போ உயிர்காரகத்துவத்தை பாதித்து வியாதி போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையும் இந்த இடத்துல இருக்கும். சரிங்களா? அப்போது 4ஆம் இட பார்வையாக கும்பராசியை பார்வை பார்க்கறதுனால கும்பராசிக்காரர்களுக்கு நன்மை இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. 4ஆம் இட பார்வை என்பது கும்பராசிக்காரர்களுக்கு மிகவும் ஒரு ஆபத்தான ஒரு விஷயமாக இருக்குது. சரிங்களா? அப்போ அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்க்கும்போது விருச்சிக ராசியிலிருந்து 7ஆம் இட பார்வையாக ரிஷப ராசியை பார்வை பார்க்குறார். அப்போ அந்த ரிஷப ராசி அப்படிங்கிறது கும்ப ராசிக்கு எத்தனாம் இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 4ஆம் இடம். அப்போ அந்த 4ஆம் இடத்தை பார்வை பார்க்கும்போது கும்பராசிக்காரர்களுக்கு எப்பேற்பட்ட பலனை கொடுக்கும் அப்படின்னா, அந்த 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானகம் சொல்லி சொல்லுவோம், தாய் ஸ்தானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், மாதுர் ஸ்தானம்னு சொல்லி சொல்லுவோம் இல்லைங்களா? அப்போது சுகஸ்தானத்தை பார்வை பார்க்கும்போது சுகம், சந்தோஷம், நிம்மதி, அமைதி அப்படிங்கிறது கட்டாயமாக கிடைக்கும். அதில் எந்த மாற்று கருத்துமே பயப்பட வேண்டியது இல்லை. அப்போது அந்த சுகத்தை கொடுக்கக்கூடிய இடத்துலையே நமக்கு இன்னொரு பாதிப்பையும் ஒன்று வச்சுருக்கிறார். என்ன வச்சுருக்கிறாரு? அந்த இடம் என்ன சொல்லுவோம்? தாய் ஸ்தானம் சொல்லி சொல்கிறோம், தாய்க்குரிய இடம். அப்போ தாய் என்பது உயிர்காரகத்துவம் இல்லையா? அப்போ அந்த உயிர்காரகத்தை தாயினுடைய உயிருக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை உருவாகும், உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய நிலை உருவாகும். இரத்தம், நாளம், கட்டி, பித்தம், வாந்தி, மயக்கம், வயிற்றுப்போக்கு அப்படின்னு சொல்கிறோமே, ஏதாவது ஒரு வகையில் உச்சந்தறிந்து உள்ளங்கள் வரைக்கும் கை கால் குடைச்சல், அறுவை சிகிச்சை, ஆப்ரேஷன் அப்படின்ற மாதிரி பண்ணக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தக்கூடிய சூழலையும் உருவாகும் தாய்க்கு. சரிங்களா? அப்போ அதுக்கு அடுத்தபடியாக அந்த 4ஆம் இடம் அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம்? அதாவது வண்டி, வாகனம், மண், மனை உருவாக்குவதற்கான உண்டான இடம் தான் அந்த 4ஆம் இடம். இது எல்லாமே உங்களுக்கு ஜெயம்ங்க. ஒரு வண்டி வாங்கலாம்னு நினச்சிங்க அப்படின்னா கட்டாயமாக வாங்கலாம். வாங்கணும்னு முன்னாடியே பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ இந்த நேரத்தில் அதை வாங்கிடுவீங்க. ஒரு கார் வாங்கணும்னு நினச்சாலும் கட்டாயமாக வாங்கிடுவீங்க. ஒரு மண் வாங்கலாம், ஒரு மனை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா கட்டாயமாக திட்டம் போட்டிங்கன்னா கட்டாயமாக அதை வாங்கிடுவீங்க. ஒரு வீடு கட்டிகிட்டு இருக்கிறவங்க எனக்கு ஆல்ரெடி பாதியில் நின்று இருக்குதுங்க அப்படின்னா இந்த 40 நாளில் அந்த வீடு மீண்டும் அதை வேலை செய்ய ஆரம்பிக்கிறதுக்கான வழி உங்களுக்கு கட்டாயமாக கொடுத்துருவாருங்க இந்த செவ்வாய் பகவான். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாதுங்க. சரிங்களா? அப்போது
புதுசாக ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் புதுசாக ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கும் செவ்வாய் பகவான் நல்ல வழியை ஏற்படுத்தி கொடுப்பார். 100% இது நடக்கும். சரிங்களா? இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்போ நான் 7ஆம் இட பார்வையாக கும்பராசிக்கு 4ஆம் இடத்துக்கு ஒரு கெட்டது இருந்துட்டாலும் நமக்கு 4 நன்மைகள் இருக்குது. சரிங்களா? அதே போல் ஆடு மாடு கன்று கறவைன்னு சொல்லக்கூடியது அந்த 4ஆம் இடம். உங்களோட கட்டுத்தரையில் ஆடு மாடு கோழி குஞ்சுகள் இருந்துட்டாலும் கண்டிப்பாக அதுக்கும் பாதிப்புகள் ஏற்படுத்தும். உயிர் சேதாரங்களை கண்டிப்பாக கொடுப்பார். அதையும் பத்திரமா பார்த்துக்கோங்க. சரிங்களா? அடுத்து விருச்சிக ராசியிலிருந்து 8ஆம் இட பார்வையாக மிதுன ராசியை பார்வை பார்க்குறார். அப்போ அந்த மிதுன ராசி என்பது கும்பராசிக்கு எத்தனாம் இடம்? 5ஆம் இடம். அப்போ 5ஆம் இடம் அப்படிங்கிறது என்ன? பூர்வ புண்ணியம் புத்திர ஸ்தானாதிபதினு சொல்லுவோம். சரிங்களா? அப்போ பூர்வ புண்ணியம் அப்படிங்கிறது என்ன? பொருள்காரகம், பொருளாதாரம், நம்ம பூர்வீக சொத்து, ஒரு பூர்வீக வீடு, ஒரு பூர்வீக விவசாய பூமி இல்லை அல்லது பூர்வீக நிலம் அப்படிங்கிறது, இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இல்லைங்க அந்த சொத்தில் ஒரு பிரச்சனை இருந்துங்க, ஒரு கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்ருக்குதுங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் உங்களுக்கு சாதகமான ஒரு பதில் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இது வரைக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லைங்க, கிடப்பில் போட்ட மாதிரி கிடக்குதுங்க, இதுக்கு மேலேயாச்சும் அதில் ஒரு வலிக்க பிறக்குமா, அதனால் ஒரு நன்மை நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடப்பில் போட்டு வச்சுருக்க அந்த ஃபைலை தூசு தட்டி எடுத்து அதில் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்து அதில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு வழியோ அல்லது உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையோ காட்டக்கூடிய ஒரு நிலை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க இந்த செவ்வாய் பகவான். அதில் எந்த மாற்றமும் இல்லை. சரிங்களா? இது பொருளாதாரம். அப்போ புத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியதுன்னா உயிர்காரகம், உங்களுடைய குழந்தைகள் அப்படிங்கிறது. எனக்கு கல்யாணமே பல வருஷமாச்சுங்க, குழந்தை பாக்கியம் இல்லைங்க, இப்போ குழந்தைகள் உருவாகுமா அப்படின்னா கட்டாயமாக இந்த 40 நாட்களுக்கு உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. உருவானாலும் அந்த கருவிலையை அழிக்கிறதுக்குண்டான சக்தி இந்த செவ்வாய் பகவான் இடத்துல இருக்குது. அதை அழிச்சிருவார். சரிங்களா? அப்போது திருமணம் ஆனவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தோடு இருக்கிறவங்க, அதாவது குழந்தைங்களை வச்சுட்டு இருக்கக்கூடியவங்க, 1 குழந்தை 2 குழந்தை 3 குழந்தை எத்தனை குழந்தைகள் வச்சுருந்துட்டாலும் அவங்கள நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். ஏன்னா அவங்களுக்கு கண்டம் கரகம் விபத்து ஆபத்து பிரச்சனைகள் உண்டாக்கி கொடுப்பார். சிறு கல் தடுக்கி விட்டால் கூட பெரிய அளவில் செலவு பண்ணக்கூடிய அளவுக்கு கொடுக்கும் குழந்தை பாக்கியங்களுக்கு. அப்போ கும்பராசிக்காரர்கள் யாராச்சும் வந்து பார்க்கும்போது நான் லவ் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க, அந்த லவ் சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த லவ்லையும் பிரச்சனைகள் கொடுப்பார். ஆணாக இருந்தால் பெண்ணுக்கும் பெண்ணாக இருந்தால் ஆணுக்கும் பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுப்பார். 2 பேர்த்துக்குள்ளே தவறே செய்யலானவங்க தவறு செஞ்ச மாதிரி உங்களுக்கு ஒரு கதை கட்டி உங்களுக்குள்ளே உருவாக்கி ஒரு பிம்பத்தை உருவாக்கி வச்சுருவார். அப்போ அதனால் உங்களுடைய லவ் அப்படிங்கிறது பிரிவினை சந்திக்கக்கூடிய அளவுக்கு அல்லது பிரிவினையை நோக்கி போகிறதுக்குள்ளான சூழ்நிலைகள் இந்த இடத்துல இருக்கும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? பொறுமை இருக்கணும், அவசரப்படக்கூடாது, நிதானம் தேவை இருந்தால் நீங்கள் லவ்வில் ஜெயிக்கலாம். சரிங்களா? இது தாங்க கும்பராசிக்கு 10ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் நின்று பார்வை பார்த்து கொடுக்கக்கூடிய பலாபலன்கள். சரிங்களா? இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் புத்தாண்டு பலன்களோட ராசி பலன்களோட உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் கண்ணன் சின்னராஜ். நன்றி, வணக்கம்.